Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நாம ஹிந்தி கிளாஸ் வீடியோ, அதாவது 10 days ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் Day 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது, அது பேச்சு வழக்கில் நம்ம பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து Day 1 Day 3 வரைக்கும் இருக்கிற வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 வேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து வேண்டும் என்றே, அதாவது நம்ம பேச்சு வழக்கில் வந்து வேணும்னே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் ஜான் பூச்கர் அப்படின்னு சொல்லணும். ஜான் பூச்கர் அப்படின்னா வேண்டும் என்றே அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து அப்படின்னா வந்து தெரிஞ்சியே அப்படின்னு அர்த்தம். ஸோ தெரிஞ்சே பண்ணுறது அப்படின்றது அர்த்தம், தெரிஞ்சே. ஸோ தெரியும் அப்படின்றதுக்கு வந்து ஜான் அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியும் இல்லையா, ஜான்தா ஹூன், மே ஜான்தா ஹூன், மே ஜான்தி ஹூன். ஸோ அந்த ஜான், ஸோ ஜான் பூச்கர் அப்படின்னா தெரிஞ்சே பண்ணுறது, வேணும்னே பண்ணுறது, ஓகேவா. ஸோ தெரியாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து, ஸோ தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணும் போது நம்ம அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஞ்சானேமே அப்படின்னு சொல்லணும், அஞ்சானேமே. ஸோ இங்கேயும் ஜான் அப்படின்றது வருது பாருங்க. தெரியாம அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அஞ்சானேமே, தெரிஞ்சே வேணும்னே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஜான் பூச்கர் அப்படின்றத சொல்லணும், ஓகேவா. இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹிந்தி சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் வேணும்னே அப்படி செய்யல அப்படின்றது, ஸோ அப்படி செய்யல ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எதை யாரை அப்படின்ற 2 ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம சப்ஜெக்ட் கூட நீ சேர்க்கிறதா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஸோ செய்யலை, எதை செய்யலை, யாரை செய்யலை. ஸோ எதை செய்யவில்லை அப்படின்றத ஒரு கேள்வியாக கேட்கலாம், நம்ம அதுக்கு ஒரு பதிலும் கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் கூட நீ சேர்க்கணும். மேக்கு பதிலாக மெயின்னே, மெயின்னே ஜான் பூச்கர் அப்படி அப்படின்னா ஐசா, நஹி கியா அப்படின்னா செய்யவில்லை அப்படின்றது அர்த்தம். கரோவோட பாஸ்ட் டென்ஸ் கியா, நஹி கியா செய்யவில்லை. மெயின்னே ஜான் பூச்கர் ஐசா நஹி கியா. நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன், இங்க நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க. ஸோ மெயின்னே அஞ்சானேமே ஐசா கியா. ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, அங்க பண்ணல, அதனாலதான் நஹி கியா. இங்க பண்ணிட்டேன், ஐசா கியா மட்டும் வரும், நஹி வராது. அஞ்சானேமே அப்படின்னா தெரியாமல் அப்படின்றது அர்த்தம், மெயின்னே வரும், ஓகேவா. சப்ஜெக்ட் கூட நே வரும். நான் வேணும்னே பேசல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ யார்கிட்டயாவது வந்து உங்களை கேட்டாங்கன்னா ஆமா நான் வேணும்னே தான் பேசல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மெயின்னே ஜான் பூச்கர் பாத் நஹி கியா. ஸோ பாத் கரோ அப்படின்னா பேசு அப்படின்றது அர்த்தம். இங்க வந்து பாத் நஹி பேசவில்லைன்னு சொல்றோம், பாஸ்ட் டென்ஸ். கரோவோட பாஸ்ட் டென்ஸ் கியா, பாத் நஹி கியா, இல்ல நஹி பாத் கியா அப்படின்றதும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். மெயின்னே ஜான் பூச்கர் பாத் நஹி கியா. கோவத்துல தெரியாம அப்படி சொல்லிட்டேன், நம்ம கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கோவத்துல தெரியாம அப்படி சொல்லிட்டேன். ஸோ மெயின்னே அப்படின்னா நானு, கோவத்துல குஸ்ஸேமே அப்படின்னா வந்து, ஸோ குஸ்ஸா அப்படின்னா கோவம், கோவத்துல அப்படின்னு சொல்றதுக்கு குஸ்ஸேமே. அஞ்சானேமே தெரியாம அப்படின்றதுக்கு வந்து அஞ்சானேமே. ஐசா அப்படின்னா அப்படி, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கஹ்தியா. ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு, கஹ்தியா அப்படின்னா வந்து சொல்லிட்டேன் அப்படின்றது அர்த்தம். மெயின்னே குஸ்ஸேமே அஞ்சானேமே ஐசா கஹ்தியா. இல்லை எனக்கு தெரியும் நீங்க வேணும்னே தான் சொன்னீங்க, ஸோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா, இல்லை எனக்கு தெரியும் நீங்க வேணும்னே தான் சொன்னீங்க. இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நஹி, முஜே பத்தாஹே எனக்கு தெரியும், முஜே சாந்தா ஹூன் அப்படின்றதும் சொல்லலாம், முஜே பத்தாஹே அப்படின்றதும் சொல்லலாம். நீங்க அப்படின்னா தும்னே, இங்க நம்ம மெயின்னே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல தும்னே ஆப்னே அப்படின்னு சொல்லணும். ஏ அப்படின்னா இத, ஜான் பூச்கர் ஹி வேணும் என்றே தான். ஸோ தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹி, ஜான் பூச்கர் அப்படின்னா வேண்டும் என்றே அப்படின்னு அர்த்தம், வேணும்னே தான் ஜான் பூச்கர் ஹி கஹாத்தா அப்படின்னா சொன்னீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இல்லை கஹ்தியா அப்படின்றதும் சொல்லலாம். வேணும்னே எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அவர் வேணும்னே எங்க வீட்டுக்கு வரல, வேணும்னே எங்க வீட்டுக்கு வராம போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ தெரிஞ்சேதான் அப்படி பண்ணியிருக்காரு, மறந்துட்டுலாம் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஓ அப்படின்னா அவர், ஜான் பூச்கர் வேண்டும் என்றே, ஹமாரே கர் அப்படின்னா எங்க வீட்டுக்கு, நஹி ஆயா வரவில்லை அப்படின்னா நஹி ஆயா. இதுவே ஒரு பெண்ணை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நஹி ஆயி. ஏன்னா இங்க நம்ம வந்து ஓ அந்த சப்ஜெக்ட் அப்படியே தான் வச்சிருக்கோம், நே சேர்த்து எதுவும் சேஞ்ச் பண்ணல.
அப்போ நீங்கள் வெர்பில் சேஞ்ச் பண்ணணும் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஒன்ஸ் சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணீங்க, அதாவது நே ஆட் பண்ணீங்க அப்படின்னா வேர்பு எல்லாத்துக்குமே அப்படியே தான் வரும், சேஞ்ச் ஆகாது. ஆயா ஆயின்றதெல்லாம் இங்கே வந்து இந்த ஆயா வேர்ப், கயா வேர்ப் இது ரெண்டுமே வந்து மாறும் சப்ஜெக்டை பொறுத்து. சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் எப்படி தான் இருக்கும். ஓகேவா? நான் வேணும்னே தான் அவர் வீட்டுக்கு போகலை, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நான் மே, ஸோ இந்த மெயின்னே வரல, நான் மெயின் மே மட்டும் தான் வருது. ஜான் பூச்கர் வேண்டுமென்றே தான். உஸ்கே உஸ்கே கர் அப்படின்னா அவர் வீட்டுக்கு. நஹி கயா போகல அப்படின்றது அர்த்தம். இதுவே ஒரு பெண் சொல்லும் பொழுது நஹி கயி அப்படின்றத சொல்லுவாங்க. தெரியாம தப்பு நடந்துருச்சு, இனிமேல் இப்படி நடக்காது. ஸோ தெரியாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அஞ்சானேமே கலத்தி ஹோகயி அப்படின்னா தப்பு நடந்துடுச்சு. ஸோ ஹோகையா அப்படின்னா நடந்துடுச்சு, ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ தவறு, மிஸ்டேக்கை வந்து ஹிந்தியில வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு வேர்டும் ஆண்பால் பெண்பாலா வந்து கன்சிடர் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது கல்தி அப்படின்றது வந்து கலத்தி அப்படின்றது வந்து தவறு, அதை பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஹோகயி அப்படின்னு சொல்லணும் கயாவுக்கு பதிலாக. ஸோ இப்படி அப்படின்னா வந்து அப்படி அப்படின்னா ஐசா, துபாரா துபாரா அப்படின்னா திரும்ப அப்படின்றது அர்த்தம். ஸோ இனிமேல் அப்படின்னா இஸ்கே பாரேமே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இஸ்கே பாத் அப்படின்னா இனிமேல், இதுக்கப்புறம் அப்படின்றது அர்த்தம். துபாரா அப்படின்னா திரும்பவும் அப்படின்றது அர்த்தம். ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். நஹி ஹோகா அப்படின்னா நடக்காது அப்படின்றது அர்த்தம். ஹோகா அப்படின்னா ஆகும், நடக்கும் அப்படின்றது அர்த்தம். நஹி ஹோகா அப்படின்னா நடக்காது அப்படின்றது அர்த்தம். நான் வேணும்னே அவர் வீட்டுக்கு போகல அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? முன்னாடி சொன்னோம் இல்லையா, அவர் வேணும்னே தான் எங்க வீட்டுக்கு வரலன்னு. அதே போல நான் வேணும்னே அவர் வீட்டுக்கு போகல அப்படின்றத சொல்றதுக்கு மே ஜான் பூச்கர் உஸ்கே உஸ்கே கர் நஹி கயா. ஜான் பூச்கர் அப்படின்னா வேண்டுமென்றே, உஸ்கே கர் அப்படின்னா அவர் வீட்டுக்கு, நஹி கயா அப்படின்னா போகல அப்படின்றது அர்த்தம். நான் தெரியாம அவர் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நான் தெரியாம நேற்றுக்கே அவர் வீட்டுக்கு போயிட்டேன், போயிருக்கவே கூடாது, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அந்த மாதிரி. ஏதாவது தெரியாம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பேட் ஈவெண்ட் நடந்ததுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, தெரியாம அவங்க வீட்டுக்கு நேற்றுக்கு போயிட்டேன் அப்படின்னு. ஸோ மே அஞ்சானே மே உஸ்கே கர் சலகையா. ஸோ இங்க வந்து கல் அப்படின்ற ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன். நேத்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கல் சொல்லணும். ஓகேவா? மே கல் அஞ்சானே மே உஸ்கே கர் சலகையா அப்படின்னா போய்விட்டேன் அப்படின்றது அர்த்தம். நான் அவர் வேணும்னே உண்மையை நம்ம கிட்ட சொல்லாம இருந்துட்டாரு, சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ உஸ்னே, ஸோ சொல்லவில்லை, எதை சொல்லலை, யாரையும் சொல்லலை. நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ அவர் ஓ அப்படின்றது உஸ்னேவா மாறும். உஸ்னே ஹமேன் அப்படின்னா நம்ம கிட்ட, ஜான் பூச்கர் வேண்டுமென்றே, சச் அப்படின்னா உண்மையே, நஹி பத்தாயா ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லு, பத்தாயா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், நஹி பத்தாயா அப்படின்னா சொல்லலை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இங்க பத்தாயா அப்படின்றது எப்பவுமே மாறாது, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அப்படியே தான் வரும். உஸ்னே அப்படின்றது மாறிடுச்சு இல்லையா, அங்க நே ஆட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால பத்தாயா அப்படின்றது மாறாது. நான் தெரியாம அவர்கிட்ட இதை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே அஞ்சானேமே உசே ஏ பாத் பத்தா தியே. ஸோ ஏ பாத் அப்படின்னா இதை பத்தி, இஸ்கே பாரேமே அப்படின்றதும் சொல்லலாம், ஏ பாத் அப்படின்னும் சொல்லலாம் இதை பத்தி. பத்தா தியே அப்படின்னா சொல்லிவிட்டேன் அப்படின்றது அர்த்தம். தெரியாம அவருக்கு பணம் கொடுத்துட்டேன், திரும்ப வாங்க முடியல. ஸோ தெரியாம வேற அவரை பத்தி தெரியாம பணம் கொடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு மெயின்னே அஞ்சானேமே உசே பைசா தேதியே. உசே அப்படின்னா அவருக்கு, பைசா தேதியே அப்படின்னா பணம் கொடுத்து விட்டேன், திரும்ப வாங்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்படின்னா நான், பைசே வாபஸ் நஹி லே சக்தா, என்னால திரும்ப பணத்தை வாங்க முடியல. வாபஸ் அப்படின்னா திரும்ப வாங்குறது, திரும்ப முடியலன்னு சொல்றோம். நஹி லே சக்தா அப்படின்னா வாங்க முடியல அப்படின்றது அர்த்தம். நஹி லே சக்தா. இதுவே ஒரு பெண் சொல்லும் பொழுது நஹி லே சக்தி அப்படின்னு சொல்லணும். எங்களால அப்படின்னா நஹி லே சக்தே அப்படின்றத சொல்லணும், அந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு வார்த்தையும் அஞ்சானேமே ஜான் பூச்கர், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கூடவே இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.